வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, 2005ல ஸ்டீவ் சீகல் நடிப்புல வெளிவந்த இன்டூ தி சன் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க. இப்போ அந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, டோக்கியோவில் ஆளுநர் வந்து கொலை செய்யப்படுறாரு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாள் சிஐ ஏஜென்ட்டாக இருந்த நம்ம ஸ்டீவ் கூப்பிட்றாங்க. அவர் இதில் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கும்போது தவறுதலாக ஒரு சில காரணங்களால் அவரோட காதலியும் இறக்க நேரிடுறா. இதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து இவருக்கு தனிப்பட்ட வழக்கா மாதிரி வில்லங்களை எப்படி பழிவாங்குறாருன்றத இந்த படத்தோட கதை. படத்தில் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டாக அருமையாகவே எடுத்திருந்தாங்க. படத்தில் சினிமாட்டோகிராஃபி இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே டீசென்ட் லெவலில் இருந்துச்சு. படத்தில் மெயினாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நமக்கு நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஒரு வால் ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு மார்க்கெட்டில் வர ஃபைட்டாக இருக்கட்டும், இப்போ வில்லன் கேங் அவர் தேடி போகும்போது அவரோட கூட ஒரு இன்னொரு எஃப்இ ஏஜென்ட் ஒன்று கூட சேர்ந்து ஒர்க் பண்ணி பார்க்கல, அப்போ வர ஃபைட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்க்குறதுக்கு நீட்டாகவே எடுத்திருந்தாங்க படத்தில். இப்போ படத்தில் மைனஸே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சோனி பிக்சர்ஸில் தமிழ் டப் பண்ணி விட்டுருக்காங்களா, அதனால் தேவையில்லாத சீன்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டு நமக்கு படத்தை ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ரப்ப தான் கொடுத்துருக்காங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்தில். இன்னொன்று, இந்த படத்தில் வந்துட்டு அடல்ட் கண்டென்ட் இருக்குது. இதை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அதை வந்து உங்களுக்கு ஏற்றாப்புல பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நியூடிட்டியான சீன்ஸ்லாம் நிறையா வருது படத்தில், அதையும் மனசில் வச்சுக்கோங்க. மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசென்ட் வாட்சான படம் தான். ஏன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வரனால ஒரு குவிக் வாட்சாகவே நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம்.